வணக்கம். இந்த காணொளியில நான் உங்களோட பகிர்ந்துக்க போற விஷயம் என்ன அப்டின்னாக்கா, அம் காளிதாசர பத்தின ஒரு சின்ன கதை. இது வந்து எப்டின்னா, நான் சான்ஸ்கிரிட் படிக்கிறேன். ஸோ என்னோட சேர்ந்து படிக்கிற ராதா அக்காவும் நானுமா சேர்ந்து எங்க சான்ஸ்கிரிட் கிளாஸ்ல இயர்லி ஃபங்ஷன் மாதிரி பண்ணுவாங்க. சப்தாஹா ஃபங்ஷன் ஒண்ணு பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக பண்ண ஒரு சின்ன ஒரு ஸ்கிட்டுன்னு இதுல சொல்ல முடியாது. இட்ஸ் லைக் அ கான்வர்சேஷன் மாதிரி நாங்கள் கோவிட்னால ஆன்லைனில் மீட் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிற மாதிரி ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து நாங்கள் ஒரு ட்ராமாவை ப்ரெசென்ட் பண்ணோம். ஸோ அதை நான் அவங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். அது வந்து சான்ஸ்கிரிட்டில் நாங்கள் பேசியிருப்போம், பட் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு நான். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன். எல்லாருக்கும் காளிதாசரை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அவர் வந்து ஒரு மகாகவி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். அவர் வந்து சாகுந்தலம், மாளவிகா, அக்னிமித்ரம் இந்த மாதிரியான நாடகங்கள் எழுதியிருக்காரு அப்படின்றது நமக்கெல்லாம் தெரியும். அதுலேயும் சாகுந்தலம் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு நாடகம். நமக்கெல்லாம் கண்டிப்பாக நம்ம படிச்சிருப்போம். ஏதாவது அமர்சித்திர கதா காமிக்ஸில் கூட படிச்சிருப்போம் கண்டிப்பாக. ஸோ அவரை பற்றின ஒரு கதை. ஸோ இதுக்கு இந்த கதைக்கு எங்களோட கான்வர்சேஷன் போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ஜிஸ்ட் மாதிரி கொடுக்குறேன், ஸ்டோரியோட இன்ட்ரோ மாதிரி கொடுக்குறேன். இதை கேட்டுட்டு நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐ திங்க் சப்டைட்டில் எல்லாமே புரியும்னு நினைக்கிறேன். ஸோ காளிதாசர்னு நம்ம கேள்விப்பட்ட உடனே நமக்கு தெரியறது வந்து அவர் ஒரு மகாகவி, ரொம்ப இன்டெலிஜென்ட்டான. ஏன்னா கவிஞராக இருக்கணும்னா ரொம்ப அறிவாளியாக இருக்க வேண்டிய ஒரு இது இருக்குது இல்லையா? ஸோ அதனால் ரொம்ப அறிவாளி இப்படியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அவரை பற்றின ஒரு கதையில் பார்த்தீங்கன்னாக்கா, அவர் வந்து ஒரு முட்டாளாக இருந்திருக்காரு, முட்டாளாக இருந்திருக்காரு காளிதாசர். அவர் வந்து சின்ன வயசுலேயே அவருடைய பெற்றோரை இழந்துட்டு யாரோ ஒரு மாடு மேய்க்கிறவர் வந்து அவரை தத்தெடுத்து வளர்த்துருக்காரு. அதனால் அவரை படிக்க வைக்கவே இல்லை. அதனால் அவர் படிப்பறிவு இல்லாத ஒரு முட்டாளாகவே சின்ன வயசில் இருந்திருக்காரு. இது வந்து நம்ம இப்போ கேட்டோம்னாக்கா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஐயோ, காளிதாசரா அப்படி இருந்தார், அப்படி இருந்த காளிதாசரா வந்து இவ்வளோ கவிதைகள்லாம் எழுதினார் அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் அப்படி தான் அறியப்படுது. அவரை பற்றின கதைகள் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு முறை வந்து காளிதாசர் வந்து ஒரு மரத்து மேலே, அதாவது அந்த கிளையோட முன்னடியில் உட்காந்துட்டு உள் பக்கத்தில் இப்படி அந்த கிளையை அறுத்துக்கிட்டு இருந்தாராம். எல்லாருக்கும், ஒரு சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் இல்லையா, இந்த பக்கம் உட்காந்துட்டு இப்படி அறுத்துட்டு இருந்தோம்னா நம்மளும் சேர்ந்து அந்த கிளையோட விழுவோம் அப்படின்னு. அது கூட தெரியாமல் அந்த அளவுக்கு முட்டாளாக இருந்திருக்காரு அவர். ஸோ அந்த மாதிரி அறுத்துட்டு இருக்கிறப்போ வரருச்சின்ற கவிஞர் வந்து அந்த வழியாக போயிருக்காரு. வாரணாசி அந்த 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 பகுதியின் மன்னருடைய மகள், அதாவது இளவரசி, அவங்களுக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு யூஸ்வலாக இந்த மாதிரி அறிவிப்பெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? பக்கத்து தேசத்து நாடுகள் இளவரசர்களுக்கெல்லாம் வந்து அறிவித்து அவங்க எல்லாம் வந்து சுயம்வரம் மாதிரியெல்லாம் நடக்கும். பட் இந்த வாரணாசி மன்னருடைய இந்த இளவரசி மகள் வந்து ரொம்ப அறிவாளியாக இருந்திருக்காங்க. அதனால தனக்கு வரப்போகிற கணவரும் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு கணவராக வேணும்னு அவங்க விரும்பினதுனால அவங்க தான் வந்து கணவரை செலக்ட் பண்ணணும். ஸோ நான் கேள்விகள் கேட்பேன், வரவர் வந்து அந்த கேள்விகளுக்கு சரியான பதில் சொன்னால் அவரை நான் தேர்ந்தெடுப்பேன் என்னுடைய கணவரா அப்படின்ற மாதிரியான ஒரு போட்டின்னு இல்லை, ஒரு ப்ரொசீஜர் மாதிரி செட் பண்ணி எல்லாரையும் வரவழைச்சிருக்காங்க. அது வந்து இளவரசர்னு இல்லாமல் யார் வேணால் வந்து இந்த போட்டியில் பங்கேற்கலாம் அந்த மாதிரி. ஸோ அந்த போட்டியில் பங்கேற்கிறதுக்கு இந்த வரருச்சி கவிஞர் வந்து போயிருக்காரு. போயிட்டு அவர் அந்த போட்டியில் கலந்துட்டு திரும்பி வந்துட்டுருக்கிறப்போ வர வழியில் தான் இந்த காளிதாசர் வந்து மரக்கிளையில் உட்காந்துட்டு இந்த பக்கமாக உட்காந்துட்டு கலையை அறுக்கிறத பார்த்துருக்காரு. பார்த்துட்டு இவர் அந்த காளிதாசர் கிட்டக்க, முட்டாளே இந்த மாதிரி பண்ணாத, இந்த பக்கம் உட்காந்து நீ கிளைய அறுத்தேன்னா நீயும் சேர்ந்து கிளையோட கீழே விழுவ, அதனால அந்த மாதிரி செய்யாதேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் வந்து கேட்கல. நீ போய் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கார். சரி, அப்புறம் நீ உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கொஞ்சம் தூரம் போயிட்டார் வரருச்சி. அப்போது இந்த காளிதாசர் கொஞ்ச நேரத்தில் அவர் சொன்ன மாதிரியே அந்த கிளையோட சேர்ந்து இவரும் கீழே விழுந்துட்டார். விழுந்ததுக்கு அப்புறமா ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. எப்படி அவருக்கு தெரிஞ்சது நான் விழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்டாக சொன்னாரே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடி போய் அவர்கிட்ட போய், ஐயா நீங்கள் என்ன இவ்வளோ புத்திசாலியாக இருக்கீங்க, உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது நான் வந்து இந்த கிளையில் இந்த பக்கத்தில் உட்காந்து அறுத்தேன்னா
கீழே விழுவேன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது? நீங்கள் முன்னாடியே அதாவது அப்புறமா நடக்க போகிறத முன்னாடியே சொல்கிற அறிவு இருக்கு, ஐ மீன் அந்த ஒரு ஞானம் இருக்கா அவங்க கிட்டக்க அப்படின்னு கேட்டிருக்கார். ஸோ அப்போ இவர் என்னடா இவன், நான் சாதாரணமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்த தானே சொன்னேன், இவன் அது கூட தெரியாமல் அது ஏதோ என்ன ஏதோ ஞானி மாதிரி பார்க்குறானே அப்படின்னு சொல்லிட்டு சரியான முட்டாளாக இருப்பான் போல இருக்கு அப்படின்னு இவர் என்ன யோசிச்சாராம். இவர் வந்து ஆக்சுவலாக அந்த அந்த போட்டியில் கலந்துட்டு வந்திருக்காரு இல்லையா, வந்துட்டு இருந்தப்போ அந்த போட்டியில் தோத்துட்டார். அது என்ன நடந்தது அந்த இடத்துல அப்படின்னாக்கா, அந்த இளவரசிக்கு இவரை திருமணம் செய்துக்க விருப்பம் இல்லை. ஸோ அதனால அவங்க என்ன பண்ணாங்க, நேரடியாக சொல்ல முடியாதுன்றதுனால அவங்க வந்து நம்ம 2 பேரும் வார்த்தைகளே பேசாமல், எதுவுமே வாயை திறந்து பேசாமல், நான் கேள்வி கேட்பேன், வாயே திறக்காமல் நீ பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த இளவரசி. அப்படி சொல்லிட்டு அவங்க கேட்ட கேள்வி என்னென்னா, அவங்களுடைய ஆள்காட்டி விரலை காட்டியிருக்காங்க. இப்படி ஆள்காட்டி விரலை காட்டிட்டு அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. அவருக்கு ஒன்றுமே புரியல, என்னத்துக்கு இவங்க ஆள்காட்டி விரலை காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு புரியல. ஸோ என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. அதனால அவங்க அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அவரை, வர ருச்சியை. ஸோ ரிஜெக்ட் பண்ணதுனால அந்த கடுப்பில் அவர் வந்துட்டு இருந்திருக்காரு. அந்த வழியில் தான் அந்த காளிதாசரை பார்த்தார். ஸோ இந்த முட்டாளாக இருக்காரு அப்படின்னு பார்த்துட்டு, சரி இந்த முட்டாளான ஒரு மனுஷனை தான் அந்த இளவரசி பழி வாங்கணும் இல்லையா, ஸோ அதனால் அந்த இளவரசிக்கிட்ட மாட்டி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காளிதாசர் கிட்டக்க இவர் போயிட்டு, இங்கே பாரு வாரணாசி இந்த இந்த நம்ம நாட்டு இளவரசி மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்களாம், நீயும் போய் கலந்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ காளிதாசர், ஐயே நான் எப்படி அங்கே போய் கலந்துக்க முடியும், நான் ஏதோ இங்கே தெருவோரமாக மாடெல்லாம் மேய்ச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னப்போ, இல்லை யார் வேணால் கலந்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க இளவரசி, நீ போய் கலந்துக்கோ, கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரி கேளு, நீ நிச்சயமாக ஜெயிப்ப அப்படின்னு சொல்லி ஏற்றி விட்டுருக்காரு. ஸோ அவருக்கும் ஆஹா நம்ம இளவரசியை கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கும் முட்டாள் இல்லையா, அவருக்கு யோசிக்கிற அந்த அறிவு இல்லை. அதனால் சரின்னு சொல்லிட்டு நீங்கள் நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுட்டு வரருச்சிக்கிட்ட கேட்டிருக்காரு. அவர் நீ ஒன்றுமே வாயை திறந்தே பேசாமல் இரு, அதுவே போகிறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருக்காரு. சரின்னு இவரும் ஒன்றும் புரியல, இருந்தாலும் சரி போய் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இளவரசியை போய் மீட் பண்ணியிருக்காரு. மீட் பண்ண உடனே இளவரசி இதே மாதிரி வழக்கம் போல் அவங்க அந்த ஆள்காட்டி விரலை இப்படி காட்டியிருக்காங்க. இதற்கான அர்த்தம் எப்படின்னா, கடவுள் ஒருவர் மட்டுமே, இந்த நம்ம எல்லாருக்கும் மேலே இருக்கிறவர் அந்த ஒரே ஒரு கடவுள் மட்டும் அப்படின்ற அர்த்தத்தில் இவங்க இந்த ஆள்காட்டி விரலை காட்டியிருக்காங்க. ஆனால் காளிதாசருக்கு என்னென்னு புரியல, என்ன புரியல, அதாவது அவங்க 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 காட்டின அந்த அர்த்தம் புரியல. ஆனால் அவர் புரிஞ்சுக்கிட்ட விதம் எப்படின்னாக்க, நான் உன்னை, அதாவது இளவரசி காளிதாசரை பார்த்து உன் கண்ணை நான் நோண்டிடுவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டார். சூப்பராக அந்த இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அவர் இஷ்டத்துக்கு புரிஞ்சுக்கிட்டார். நீ என்னோட ஒரு கண்ணை நோண்டினேன்னா நான் உன்னோட 2 கண்ணையும் நோண்டிடுவேன்னு சொல்லிட்டு இவர் 2 விரலை காட்டியிருக்கார். ஸோ அவங்களுக்கு அது ரொம்ப புத்திசாலித்தனமான பதிலாக புரிஞ்சிடுச்சு. அதாவது கடவுள் மட்டுமே, நம்ம எல்லாருக்கும் மேலே இருக்கிறது அந்த கடவுள் மட்டும் இல்லை, நாமளுமே நமக்கு ஒரு கடவுள் மாதிரி தான் அப்படின்ற அர்த்தத்தில் இவர் 2 விரலை காட்டுறாரு அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அடுத்தது இளவரசி 5 விரலை காட்டியிருக்காங்க. இதற்கான அர்த்தம் பார்த்திங்கன்னா, நம்ம உடல் 5 பஞ்சபூதங்களால் ஆனது அப்படின்ற அர்த்தத்தில் இவங்க இந்த நீர், நிலம், காற்று, ஆகாயம், பூமி, இந்த மாதிரி நம்ம உடல் 5 பஞ்சபூதங்களால் ஆனதுன்னு காட்டியிருக்காங்க அந்த அர்த்தத்தில். அவர் எப்படி புரிஞ்சுக்கிட்டாருன்னா, வழக்கம் போல் இவங்க தன்னை அறைய போகிறாங்க அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ நீ என்னை கணத்தில் அரைஞ்சனா நான் உன்னை நல்லா விடுவேன், அந்த மாதிரி இப்படி காட்டியிருக்கார், முஷ்டி பண்ணிவிட்டு இந்த மாதிரி காட்டியிருக்கார். அதுக்கு இவங்க புரிஞ்சுக்கிட்ட அர்த்தம் அந்த 5 பஞ்சபூதங்களும் நம் உடலுள் ஒன்றாக அடக்கம் அப்படின்ற மாதிரி அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க. சூப்பர் இல்லை, செம கான்வர்சேஷன் இவங்களுக்குள்ளார, சூப்பர் அண்டர்ஸ்டாண்டிங், சூப்பராக. ஸோ அதனால இளவரசி ஐயோ இந்த மாதிரி ஒரு புத்திசாலி நான் இது வரைக்கும் பார்க்கலையேன்னு சொல்லிட்டு அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் திருமணம் ஆனதுக்கப்புறமா காளிதாசர் நீ என்னோட தான் இருக்கணும், என்னோட குடிசையில் தான் இருக்கணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்காரு. சரின்னு அவங்களும் பொறுமையாக போய் அவங்க கூட வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. வாழ ஆரம்பித்த உடனே தெரிஞ்சிடும் இல்லையா அவரை முட்டாள் அப்படின்றது. தெரிஞ்ச உடனே அவங்க இவங்களை காளிதாசரை விட்டுட்டு திரும்பவும் அரண்மனைக்கு வந்துட்டாங்க. ஸோ இப்போ அவர் ரொம்ப வருத்தத்தில் இருந்து பக்கத்தில் அவர் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு காளி கோயிலில் போய்
ரொம்ப கடுமையாக வேண்டிக்கிட்டாராம் காளிதேவி கிட்டக்க. ஏன் என்னை இப்படி முட்டாளாக படிச்சிருக்க, இந்த மாதிரி படித்ததுனால தானே என் மனைவி வந்து என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அவர் வந்து ரொம்ப உண்மையான பாசத்தோடு அவர் மனைவி மேலே இருந்திருக்கார். ஸோ அந்த ஒரு வருத்தத்தில் அவர் போய் காளிதேவி கிட்ட கேட்ட உடனே, இது நம்ம கதையில் படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன், அமர் சித்ரா கதாலெல்லாம் இருந்திருக்கும். ஸோ காளிதேவி வந்து அவர் முன்னாடி அவர் ரொம்ப சின்சியராக வேண்டிக்கிட்டதுனால அவங்க அவர் முன்னாடி தோன்றி அவருக்கு வந்து ஞானத்தை கொடுத்ததா கதை இருக்குது. ஸோ அப்படி தான் காளிதாசர் வந்து பெரிய கவிஞராக மாறினார் அப்படின்றது கதை. ஸோ இதை தான் நானும் என் அக்காவும் வந்து பேசிகிட்டு இருக்கோம், ரொம்ப ஒரு சின்ன ஃபன்னி டயலாக்ஸோட, கான்வர்சேஷன்ஸோட. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நீங்கள் பாருங்கள். புரியலன்னா நோ ப்ராப்ளம், சப்டைட்டில்ஸ் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த சப்டைட்டில் இதை வந்து ஆன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் கீழே வரும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்களேன். बहुदिनान्तरम् आवां मिलावः। राधा भगिनी, मेलनेन बहु सन्तोषः। भवती कुशलिनी वा? आं रमा, कुशलिनी। भवतीं दृष्ट्वा सन्तुष्टा अस्मि। कोविड्-19 समये किं कुर्वती आसीत्? अहं सम्यक् अस्मि। एषु दिनेषु महाकवि कालिदासस्य रुचिकरकथां पठन् आसम्। एवं वा? तस्य विषये श्रुतवती आसम्। सः महाकविः आसीत्। तेन काव्यत्रयं कुमारसम्भवं, मेघदूतं, रघुवंशं च विरचितं किल? सत्यं भगिनि, परन्तु भवती जानाति वा, तस्य बाल्ये सः निरक्षरः आसीत्। तथा किम्? आम्, सत्यं भगिनि। अहमपि तस्य कथां पठित्वा किञ्चित् आश्चर्यम् अनुभूता। बाल्ये कालिदासः मातृपितृहीनः, अतः सः गोपपालैः संरक्षितः आसीत्। अहो, तथा वा? एकस्मिन् दिने सः वृक्षस्य अधः शाखायाम् उपविशन् शाकमूलं चिन्तन् आसीत्। हे भगवान्, एवं कृतं चेत् सः भूमौ पतिष्यति किल? कोऽपि एतादृशमूर्खकार्यं न क्रियते। परन्तु कालिदासः तद्वत् कृतः यतः सः मन्दबुद्धिः आसीत्। वररुचिः नाम एकः कविः तेन समयेन तत्र आगतय कालिदासम् उद्दिश्य छेदनं मा कुरु इत्युक्तोऽपि कालिदासः तस्य वचनं न श्रुतम्, अतः भूमौ पतितः आसीत्। अरे वररुचिः, सः महापण्डितः अभवत् किल? एकदा वाराणसीनगरस्य राजकुमारी तस्यै विद्यया स्वानुरूपं वरं प्राप्य अन्वेषणं कृतवती आसीत्। वररुचिः राजकुमारीं विवाहितुम् इच्छुकः आसीत्। सा तं परिणीतवती वा? न, अतः सा एकम् उपायं विचिन्त्य वररुचिं मिलित्वा तया सह मुखवादे भागं कर्तुं पृष्टवती। प्रथमं राजपुत्री तस्याः तर्जनी दर्शितवती, परन्तु कविः न अवगतवान्। अतः सः बुद्धिमान् अपि विवादे पराजितः जातः। अहो, तस्मात् वररुचिः राजकुमार्यै प्रत्युपकारं कर्तुं निश्चितवान्। कालिदासं दृष्ट्वा सः एव राजकुमार्याः उत्तमं वरं भविष्यति इति कविः चिन्तयित्वा प्रभुं सन्तुष्टः। अतः राजकुमारीं मिलित्वा विवादं स्वीकरोतु इति कविः कालिदासं प्रसादाय प्रेषितः आसीत्। हे भगवान्, श्रेष्ठः वररुचिः अपि विवादे नष्टः प्राप्तः तु कथं कालिदासः इव मूर्खः जयं प्राप्नुयात्? सत्यं, किन्तु कालिदासः विवादस्पर्धायां जित्वा राजकुमारीं परिणीतः च आसीत्। कथमेवम् अभवत्? मम तु अतीव जिज्ञासा अस्ति। राजकुमारी तु पुनः कालिदासं तस्याः तर्जनी दर्शितवती। भवती ज्ञातं वा कालिदासः कथं प्रत्युक्तः इति? कथं वदतु वदतु। सः तस्य 2 अङ्गुल्यौ दर्शितः आसीत्। किम् एतत् स्यात्? सर्वेषां जगतां भगवान् एकः एव परमात्मा अस्ति, अत एव राजकुमारी एकाम् अङ्गुलीं दर्शितवती आसीत्। आहो, आकर्षकमस्ति। इदानीम् ऊहां करवाणि। प्रदर्शितौ 2 अङ्गुल्यौ अर्थौ के इति?
अस्तु, प्रयत्नं करोतु। भगवान् परमात्मा सह जीवात्मापि मुख्यं भवति खलु? बहु सम्यक् भगिनि, सत्यम्। धन्यवादाः। मम एकः सन्देहः अस्ति। कालिदासः अज्ञः आसीत्, किन्तु सः कथं प्रश्नानाम् उचितानि उत्तराणि ऊहितवान्? कालिदासः अन्यदर्थं गृहीतवान्। तस्य एकं नेत्रं तया एकेन अङ्गुलिना लुनाति इति। अतः कालिदासः तस्याः द्वे नेत्रे लुनाति इति तस्य द्वे अङ्गुल्यौ प्रदर्शितः। आम्, भवत्याः अनुमानं साधु एव। ततः परं राजपुत्री तस्याः 5 अङ्गुल्यः तस्य पुरतः दर्शितवती। भवती चतुरा खलु? किं तत् कथयति इति ऊहितुं शक्नोति वा? सर्वे पञ्चभूताः अस्माकं शरीरे अन्तर्भवन्ति किल? साधु साधु। अनन्तरं येन कारणात् कालिदासः तस्य हस्तमुष्टिः प्रदर्शनं कृत्वा तां मुष्टिघातं करिष्यामि इति सूचितवान्। सः राजकुमार्याः 5 अङ्गुल्यः तं स्फोटयितुं प्रदर्शिता इति अवगतवान्। भो, हास्यकरम् अस्ति, परन्तु राजकुमारी कालिदासस्य संज्ञा एवम् अवगतवती। सर्वे पञ्चभूताः अस्माकं शरीरे एकं भवति इति। सत्यं किल? स्पष्टमुक्तम्। तदनन्तरं तौ बहुविवाहं कृतवन्तौ। ततः परं किं जातम्? किञ्चित् दिनान्तरं सा कालिदासः एकः मूढः इति ज्ञात्वा तम् अपसारणं कृतवती। अहो दुर्गतः कालिदासः, तर्हि सः कथं बुद्धिमान् अभवत्? सः कालीमन्दिरं गत्वा तीव्रतपः उपकृत्य कालीदेव्याः अनुग्रहं प्राप्य बुद्धिमान् अभवत्। कालिदासस्य बहुरुचिकरकथां वर्णनार्थं मम धन्यं वदामि। भवत्याः सह सम्भाषणं कृत्वा बहु सन्तुष्टा अस्मि। पुनर्मिलवाः। रमणीयदिनं भवेत्। धन्यवादाः। பார்த்தீங்களா, புரிஞ்சுதா? இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததா? இன்னும் என்னால் முடிஞ்ச வரையில் நான் இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன சான்ஸ்கிரிட் கதைகள் உங்களோட நான் பகிர்ந்துக்க முயற்சி செய்கிறேன். நன்றி, வணக்கம்.